நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சாண்ட் எஃபெக்டை உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது ஒரு பவுடர் ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக போய் எடுக்கணும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அது மாதிரியான ஒரு எஃபெக்டை நம்ம இந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஃபோட்டோவோட பிஃபோர். ஓகேங்களா? இது மாதிரி இருக்க ஒரு ஃபோட்டோவை நம்ம இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு இல்லாமல் இந்த ஆக்ஷன் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதோட கலர், இதில் இருக்க எஃபெக்ட், இதில் இருக்க இந்த பேட்டர்ன், இதில் இருக்க இந்த ஸ்டைல், இது எல்லாத்தையும் நம்ம வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் எப்படி அப்படின்றத உங்களுக்கு வீடியோக்குள்ளே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே நம்ம சைட்டோட லிங்க் இருக்கும். ஓகேங்களா? நம்ம சைட்டுக்குள்ளே போங்க, இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைட்டை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த ஆக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுதான் டவுன்லோட் லிங்க். இந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ஆக்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபைல், ஒரு பேட்டர்ன் ஃபைல், ஒரு ப்ரஷ் ஃபைல், 3 ஃபைல் இருக்கும். இது 3த்தையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ தேவையான ஃபோட்டோ நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவோட சைஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். நான் 300 கொடுத்துக்கிறேன். நீங்கள் லோ ரெசல்யூஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்காது. இது மாதிரி நீங்கள் உங்களோட ஃபைலோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இங்கே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கிராப் டூல் எனேபிள் பண்ணிக்கிறேன். மேலே ரேஷியோன்றது எனேபிள் பண்ணிக்கிட்டு சைடில் கொஞ்சம் நான் வந்து ஸ்பேஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த எஃபெக்ட் வந்து அந்த வைடராக வந்து அப்ளை ஆகும். அதனால் அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிறதுக்கு உண்டான அந்த ஸ்பேஸை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செலெக்ஷன் டூலில் W டூல் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். என்னோட சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி சப்ஜெக்ட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு நியூ லேயர் கொடுக்கணும். அந்த நியூ லேயருக்கு நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ், BRUSH ப்ரஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது என்னோட சப்ஜெக்ட்டுக்கு மேலே நான் வந்து ப்ரஷ் பண்ணணும். அதுக்காக தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஆல்ட் டெலிட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஃபர்க்ரவுண்ட் கலர் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆகிடும். இப்போ நான் கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் என்னோட சப்ஜெக்ட் வந்து பின்னாடி இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து ப்ரஷ் நான் நேம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு தேவையான சப்ஜெக்டை நான் வந்து ப்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ தான் விஷயம். இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரஷ் லேயர் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் பண்ணிவிட்டு நீங்கள் லோட் பண்ண அந்த ஆக்ஷன் சாண்ட் ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் அப்படின்னு லோட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இந்த ஆக்ஷன் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே கொடுங்க, ப்ளே ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ப்ரஷ் அப்புறம் பேட்டர்ன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது 3 ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ஷன் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே கொடுங்க. ஒரு சூப்பரான ஒரு சாண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இந்த ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவையான இந்த ஆக்ஷன் வந்து ரன் ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பேனல் பாருங்கள். இது நீங்கள் கலரோ இல்லை இதில் இருக்க பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டோ நீங்கள் வேணுன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம வேணுன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த சாண்ட் எஃபெக்ட், இந்த சாண்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணி இப்படி தனியாக ஒரு லேயர் ஓப்பன் ஆகும். ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த டாக்குமெண்ட்டில் தான் அந்த தேவையான அந்த பேட்டர்ன் எஃபெக்ட் இருக்குது. இந்த பேட்டர்ன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணுன்னா பெருசு பண்ணிக்கலாம், வேணுன்னா சின்னது பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் S கொடுங்க. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் உங்களோட டாக்குமெண்ட்டில் டேரெக்டாக அப்டேட் ஆகிடும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதோடு இல்லாமல் இந்த ஒரு லேயர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பெருசு சின்னது பண்ணி இந்த சாண்ட் எஃபெக்ட்டை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த டஸ்ட்டு, ஓகேங்களா, இந்த பார்ட்டிகல் எஃபெக்ட் அதுக்குண்டான ஒரு ஃபோல்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இது நீங்கள் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இந்த பார்ட்டிகல்ஸ் தேவை அப்படின்னா இந்த ஃபோல்டர் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வெறும் அந்த டிஸ்பிரஷன் எஃபெக்ட் மட்டும் கிடைக்கும். அதாவது இந்த சாண்ட் எஃபெக்ட் மட்டும் கிடைக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்காது. பார்ட்டிகல் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை அந்த பார்ட்டிகலை வேணுன்ற இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணனாலும் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நிறைய லேயர் இருக்கும். இந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி வேணுன்ற இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணி அந்த பார்ட்டிகளை வேணுன்ற இடத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கலர். ஓகேங்களா? இப்போது மேலே ஒரு ஃபோல்டர் இருக்குங்களா, கலர் செட்டிங்ஸ். அந்த கலர் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ மேலே இருக்க ஒரு கிரேடியன்ட் ஆன் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இந்த கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது தேவையோ எது உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூன் அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அப்புறம் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணி தேவையான கலர் செட்டிங்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். இது மாதிரி வர அவுட்புட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு சாண்ட் எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட் வந்து சந்திக்கிறேன். நன்றி.